எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட 55 டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. என்னோட சேனலை முன்னே பற்றி யோசி திங்கப்படுவர் செல்ஃப். உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி. உங்களை அனுப்பிச்சது ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ, இம்பார்ட்டண்டான பதிவு. இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டே, குழந்தைகள் தினம். ஸோ இந்த குழந்தைகள் தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பதிவு. ஸோ உங்கள் கிட்ஸ் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, எது பண்ணிகிட்ருக்காங்க வாட்ச் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்காக சப்போர்ட் பண்ணி அவங்க எத்தனை இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது இல்லைங்களா. ஸோ இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு விஷயத்தில் டேலண்டாக இருப்பாங்க, அது என்னன்னு பார்த்து அதுக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருந்தீங்கன்னா அவங்க டாப் மோஸ்ட்டில் வருவாங்க. ஸோ குழந்தைங்க நம்ம வளர்க்கும் போதே நல்லது எது கெட்டது எது, எது குட் ஹேபிட் எது பேட் ஹேபிட்னு சொல்லி வளர்க்கணும். தென் அவங்களை கண்காணிக்கணும். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் குழந்தைங்களை வந்து பாதுகாக்கிறதுக்கும் கண்காணிக்கிறதுக்கும் நேரம் இல்லை. சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறது வீட்டுக்கு வர்றது அதுவே ரொட்டீனாக போயிட்டுருக்கு. ஸோ கவனிக்க முடியல. ஸ்கூலுக்கு அனுப்பிடுவாங்க, ஸ்கூலில் வந்து ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு வந்து திரும்ப வீட்டில் என்ன பண்ணுறாங்க குழந்தைங்க, ஸ்கூலில் என்ன நடந்துச்சு நம்ம வந்து அவங்கள்ட்ட ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அவங்கள்ட்ட ஒதுக்கி நம்ம பேசணும். என்ன பண்ண போகிறீங்க, எது பண்ண போகிறீங்க எல்லாத்தையும் வந்து பேசுவோம் இல்லையா. ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் வந்து பேசி தெரிஞ்சு வச்சுக்கணும், எல்லா விஷயத்துமே. ஸோ குழந்தைங்களுக்குள்ளே உட்காந்து நீங்கள் கூட பேசுனீங்கன்னாலே தெரியும். இன்றைக்கி ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் வந்து படிச்சுட்டு வர சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து ரிப்போர்ட் அனுப்பிச்சிருப்பாங்க, நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். உங்கள் குழந்தைங்க வந்தாங்கன்னா வீட்டில் ஆள் இருக்காங்கன்னா பயந்துக்கிட்டு படிப்பாங்க. அப்படி இல்லைன்னா செல்ஃபோனை வச்சு ஆப்ரேட் பண்ணிவிட்டு அவங்க வந்து அந்த பொழுதை வந்து ஈஸியாக வந்து போக்கிட்டு போயிடுவாங்க. நாம் நினைப்போம் என்னடா அது ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறோம், ரிசல்ட்டு கம்மியாக வருது, மார்க்கு கம்மியாக வருது, என்னடா அதுன்னு யோசிப்போம். ஸோ டீச்சர் வந்து ஸ்கூலில் சொல்லிக் கொடுப்பாங்க, நாம் வீட்டுக்கு வந்த ஸ்டூடெண்ட்டை நம்ம தான் வந்து பார்க்கணும். உங்களோட கிட்ஸ் என்ன பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் தான் வந்து வாட்ச் பண்ணணும், பாதுகாக்கணும். அவங்கள்ட்ட உட்காந்து பேசணும். அவங்க எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க, எது அவங்களுக்கு வருது எது வரலன்றதை டீப்பாக டெப்த்தாக வந்து பேசணும். அப்போ தான் நமக்கு நல்லது ஒவ்வொரு விஷயத்தையும். சரிங்களா. ஸோ இன்றைக்கி போயிட்டு நீங்கள் பார்த்து நல்ல விஷயத்த நேர் வழியில் நேர் பாதையில் போயிட்டே இருக்கணும். கண்டிப்பாக அவங்களுக்கு குட் எது பேட் எதுன்னு சொல்லிக் கொடுங்க. ஸோ கேர்ள் பேபியாக இருக்கட்டும் பாய் பேபியாக இருக்கட்டும் 2 பேருக்குமே சொல்லிக் கொடுங்க. கேர்ள் பேபிக்கு ஒரு ரெஸ்பெக்டும் பாய் பேபிக்கு ஒரு ரெஸ்பெக்டும் அதுமாரி இருக்கக்கூடாது. 2 பேரும் ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸை சொல்லி நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி வளர்க்கணும். அஸ் எ பேரண்ட்ஸாக நீங்கள் எப்பயுமே சப்போர்ட்டாக இருக்கணும் உங்களுடைய கிட்ஸுக்கு. ஸோ உங்கள் கிட்ஸு உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாக மூவ்மெண்ட் பண்ணிங்கன்னா தான் அவங்க டீப்பாக வந்து உங்கள்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. வந்தியா படிச்சியா போனியா அப்படின்னு நம்ம திட்டினோன்னா அவங்க நம்மள்கிட்ட வந்து எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணி அவங்க அதாவது கிட்ஸை வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் எது பண்ணோம் அவங்களுடைய என்ன அவங்களுக்கு என்ன ஒரு நல்ல விஷயத்த நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படி திங்க் பண்ணி ரியலைஸ் பண்ணி அவங்க படிப்பில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களா, போர்ட்ஸ்லையா என்னன்னு வாட்ச் பண்ணி அவங்களுக்கு பக்கபலமாக இருக்கணும். டுடே வந்து சில்ட்ரன்ஸ் டே, குழந்தைகள் தினம். ஸோ குழந்தைங்களை அன்பாக கவனித்து அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க எது பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்லி மூமெண்ட்டாக அவங்கள்ட்ட சப்போர்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாகிடுவாங்க. சிறு வயதிலேருந்து நம்ம கொண்டு போகணும். நமக்கு டைம் இல்லைங்க, வேலைக்கு போவோம் வரவும் இதுக்கு தாங்க நமக்கு டைம் இருக்குது சரியாக இருக்குது அப்படின்னா வீட்டில் கிராண்ட் மதர் கிராண்ட் ஃபாதர்ஸ் மதர் இன்லா தென் ஃபாதர் இன்லா மாமனார் மாமியார் யாராவது இருந்தாங்கன்னா கிட்ஸுக்கு என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்றத நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணி அவங்க கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க ப்ளீஸ். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். இன்றைய காலகட்டத்தில் எஜுகேஷன் ஒன்று வந்து நம்ம லேர்ன் பண்ணால் தான் கண்டிப்பாக நல்ல பொசிஷன் நம்ம போக முடியும். ஒரு நல்ல ஒரு ஜாப் வந்து நமக்கு கிடைக்கும். ஒரு செட்டில் ஆனால் ஒரு நல்ல ஜாப் வந்து கிடைக்கும் இல்லையா. அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன எஜுகேஷன் சிஸ்டம், தென் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். ஒரு விஷயத்தையும் நல்லா நோட் பண்ணிங்க, புரிந்து படிக்கணும். இங்கிலீஷ் மீனிங் என்ன, தமிழ் மீனிங் என்ன,
தமிழுக்கு இங்கிலீஷ் மீனிங் என்ன எல்லாமே புரிந்து படிக்கணும் குழந்தைங்க. சும்மா இன்றைக்கி ஒரு பேராகிராஃப் கொடுக்குறாங்க, அதை மக்கப் பண்ணி போய் நாம் ஒரு எக்ஸாம் ரைட் பண்ணால் அதில் நோ யூஸ், எந்த யூஸும் இல்லை. நம்மளும் வந்து சிபிஎஸ்சியில் படிக்க வைக்கிறோம், மெட்ரிகுலேஷனில் படிக்க வைக்கிறோம், தட்ஸ் எனஃப் அப்படின்னு நினச்சிக்கூடாது. அவங்க ரொம்ப டாப்பில் வந்துடுவாங்க. என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுடைய ஸ்கில்ஸ் என்ன, திறமை என்ன, எதில் லாக் ஆகி போய் நிற்கிறாங்க, எல்லாத்தையும் வாட்ச் பண்ணணும். மேக்ஸ் வருதா, இங்கிலீஷ் வருதா, தமிழ் சப்ஜெக்ட் வருதா, சயின்ஸ் வருதா, சோஷியல் வருதா, எல்லாத்தையும் வாட்ச் பண்ணணும். சில்ட்ரன்ஸ்க்கு பக்கபலமாக இருக்கணும். ப்ராஜெக்ட் சில பேருக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து கொடுப்பாங்க. பேரண்ட்ஸ் நம்ம ப்ராஜெக்ட் செய்யக்கூடாது, இப்படி செய்யணும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அதர் கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா, அமெரிக்காவே எடுத்துக்கோங்க. அந்த கண்ட்ரியில் ஒரு பேப்பரை ஃபோல்டு பண்ணவும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவோம், ஒரு பேப்பரை ஃபோல்டு பண்ணவும் ரைட்டிங்கில் எழுதுவோம். ஸோ அதர் கண்ட்ரீஸில் என்ன பண்ணுறாங்க, இந்த பேப்பரை கிவ், ஸோ அவங்க கொடுத்துட்றாங்க அந்த சில்ட்ரன்ஸ்ட்டு. அந்த பேப்பரே வந்து ஃபோல்டு பண்ணுறாங்க. நல்லா நோட் பண்ணிங்க. அதாவது பேப்பரை ஃபோல்டு பண்ணவும் சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூலில் பேப்பரை ஃபோல்டு பண்ணவும் ரைட்டிங்கில் எழுதுகிறாங்க. அமெரிக்காவில் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, பேப்பரை கிவ் கொடுத்துட்றாங்க, அவங்கக்கிட்ட கொடுத்து ஃபோல்டு பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதில் 2 விஷயம் இருக்குது, நல்லா நோட் பண்ணணும். ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை அவங்க செய்யும்போது இன்ட்ரெஸ்டிங்கோட நல்லா செய்வாங்க. ஸோ ரைட்டிங்கில் நம்ம எழுதிட்டுருக்கோம். நம்ம இன்னும் ஒரு 5 years கழிச்சு தான் ப்ராக்டிக்கல் லைஃப்க்கு வருவோம். அப்போ தடுமாறும். நல்லா நோட் பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்த அவங்க வந்து சின்ன வயசுலேருந்து அதர் கண்ட்ரீஸில் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ நீங்களே பாருங்கள், அதர் கண்ட்ரீஸில் ரோடு வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும். ஒரு சின்ன யூஸ் அண்ட் த்ரோ கப்பு கூட வந்து பார்த்திங்கன்னா நாம் ஒரு டீ கப்பாக இருக்கட்டும், காஃபி கப்பாக இருக்கட்டும், வாட்டர், ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் யூஸ் அண்ட் த்ரோ கப்பாக இருக்கட்டும், இந்த பாட்டிலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வாட்டவர் டஸ்ட்பினில் போகணும்னு சொல்லி ரூல்ஸ் இருக்கும். அப்படி போடலைன்னா கேமராவில் செக் பண்ணிட்டு ஃபைன், உடனடியாக ஃபைன். ஸோ அதனால தான் க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குது. ஒரு சுகாதாரம், அதாவது சுகாதாரமாக இருக்காங்க அவங்க, அதுதான் உண்மை. பார்ப்பீங்க நிறைய ஓல்ட்ஸ் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப கண்ட்ரோலாக நம்ம அந்த ஹெல்த்தை வந்து நல்லா வந்து ஹெவியாக சூப்பராக நீட் அண்ட் இதாக கிளியராக வச்சுக்குவாங்க. நம்ம இந்தியாவில் இருக்கவங்களுக்கு நிறைய வியாதி வரும். ஏன்னா நமக்கு எது பேடு அப்படின்னு நல்லா தெரியும், அதான் நம்ம பண்ணுவோம். அவங்க வந்து பண்ண மாட்டாங்க. இயற்கை ஒன்று சொல்லிக் கொடுக்கும், சரிங்களா? நாம் என்ன பண்ணுறோமோ அதை நமக்கு திருப்பி ரீசைக்கிள் கொண்டு வரும், திருப்பி பண்ணுவோம். மழை காலத்தில் அடிச்சுக்கிட்டு நம்மளே தேடி வரும், உண்மையாக இல்லைங்க. ஸோ அது மூலயமா பாக்டீரியாஸ் வரும், கொசு எல்லாம், அது மூலயமா ஹெல்த் இஷ்யூ ஆகும். ஸோ நிறைய இருக்குது, லாட் ஆஃப். ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த நான் இது சொல்கிறேன், ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? சில ஸ்கூலில் வந்து நல்லா வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க பார்த்திங்களா. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது அப்படின்னு கவலைப்படாதீங்க. சின்ன வயசுலேயே அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்கன்னா பெரிய வயசில் அவங்க ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி அவங்கள்ட்ட இருக்கும். ஐயோ என்னடா இப்படி போட்டு பிழிகிறாங்க. வீட்டுக்கு வர கிட்ஸுக்கிட்ட உட்காந்து ஒரு ஃப்ரெண்ட்லி மூமெண்ட்டாக பேசினாதாங்க அவங்க வந்து நம்மள்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. எனக்கு இதுமா பிரச்சனை, இதுமா பிரச்சனை அப்படின்னு நம்மள்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட போய் வலுன்னு கற்றுனா என்ன பண்ணுவாங்க, ஒன்றும் இல்லாமல் நான் அவங்களுக்கு முடிச்சிட்டமா போய் படுத்துருவாங்க, அவ்வளோதான். அடுத்த நாள் போவாங்க ஸ்கூல்லேருந்து கால் வரும், மேடம் உங்கள் பையன் இது பண்ணிட்டாங்க, உங்கள் பொண்ணு இது பண்ணிட்டாங்க அப்படின்னு. நீங்கள் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சில்ட்ரன்ஸ் டே அதுமா, குழந்தைகள் தினம் அதுமா சொல்கிறேன். குழந்தைகள் தெய்வங்கள். எல்லா குழந்தைகளும் பிறக்கும்போது நல்லவர்கள் தான், அவங்க வளரும்போது தான் மாறிடுறாங்க. ஸோ அதை மாற்றத்தை நல்ல வழியில் நம்ம பயன்படுத்தணும்.
குட் வே, குட் டைரக்டர், குட் கேரக்டர், குட் கேரக்டரிஸ்டிக், ஹியூமனிட்டி, மனிதநேயம், எல்லாத்தையும் பழகணும், பண்பாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், ஹெல்ப் பண்ணணும், எல்லாமே சொல்லி கொடுத்து வளர்க்கணும். மனிதநேயம்ன்றது தேவை ஒரு சில்ட்ரன்ஸ்க்கு. அதை வந்து ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணிங்கன்னா அவங்க வந்து கேட்டுக்கணும். சில பேர் என்ன சொன்னாலும் கேட்கல, நான் அடிக்கிறேங்க, அடித்தாதான் என் பையன் கேட்குறான், அடித்தாதான் என் பொண்ணு கேட்குறான் அப்படின்னு. அவங்க யார் சொன்னால் கேட்பாங்கன்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணணும். குழந்தைங்க நம்ம கண்ட்ரோலில் இல்லைன்னா என்ன அர்த்தம்? நம்ம பேச்சை கேட்கலன்னா என்ன அர்த்தம்? நாம் மிங்கிள் ஆகலை குழந்தைங்க கூட, அதுதான் பாயிண்ட். ஸோ அவங்க பக்கம் போய் நீங்கள் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்தீங்கன்னா தெரியும். ஒரு ஃப்ரெண்ட்லி மூமெண்ட் க்ரியேட் பண்ணணும் ப்ளீஸ். ஸோ இந்த பதிவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ கிட்ஸ் எல்லாமே குட் கிட்ஸ். ஸோ அவங்க கேர்ள் பேபியாக இருக்கட்டும், பாய் பேபியாக இருக்கட்டும், வாட் எவர் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். எப்பயுமே கூட இருங்க. அவங்க கூட என்ன பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க வாட்ச் பண்ணுங்கள். ஓகே. ஸோ நிறைய பேருக்கு நிறைய டேலண்ட் இருக்குது. அந்த டேலண்ட்டை தட்டி வெளியில் கொண்டு வர்றது ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ், செகண்ட் வந்து எஜுகேஷன் சிஸ்டம், டீச்சர்ஸ் சைடில் இருக்குது. சரிங்களா? சீலர் காய்ஸ் உங்கள் சொல்லுங்கள்.